நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய தாயார் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் நிறைய திரைப்பிரபலங்கள் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தங்களுடைய கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள். இவருக்கு தமிழ்ல கில்லி படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருந்துச்சு. தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வைரலான ஆக்டரா இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய தாயாரான ஸ்வர்ணலதா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு 86 ஆகுது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில தான் வசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சமீப காலமாவே அவங்களுக்கு வயது மூப்பு காரணமா ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமா பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய தாயார் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியானதை தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் சரி, ரசிகர்களும் சரி, பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து தங்களோட ஆறுதல்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருக்காங்க. நிறைய திரைப்பட நடிகர் நடிகைகள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய தாயார் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிரகாஷ்ராஜை வளர்த்துருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இதை ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட என்ன இவ்வளோ தூரம் கூட்டி வந்தது எங்கள் அம்மா தான், அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இதற்கு முன்னாடி வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவங்க தாயாருடைய மரணம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அவங்களுடைய இறுதி ஊர்வலம் இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு தங்களோட அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து கூடிய சீக்கிரமே மீண்டு வரணும். தொடர்ந்து திரைப்படங்கள் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரபல தமிழ் நடிகரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூடிய சீக்கிரமே தெலுங்குல டைரக்டா ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. செக், சாகசம் போன்ற படங்கள் பண்ணவர் தான் சந்திரசேகர் லேட்டி. தெலுங்கு டைரக்டரான இவர் சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு கதை ஒன்று சொல்லியிருக்காராமா. அந்த ஒரு கதை பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னும், இந்த ஒரு படம் தமிழ் மற்றும் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையுமே உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு லவ் டுடே படம் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் பண்ணியிருந்த அனைத்து படங்களுமே தெலுங்குலையுமே மிகப்பெரிய லெவலில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இதனால தமிழ் சைடு அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு அவருடைய படத்தை ரசிக்க தெலுங்கு சைடுமே ரசிகர்கள் இருக்காங்க. அதனால தான் நேரடி தெலுங்கு படம் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கதை கேட்டிருக்காரு. சந்திரசேகர் லைட்டி அவர்கள் சொல்லியிருக்க கதை பிடிச்சி போயிட்டு அதை ஓகே பண்ணியிருக்காராமா. கூடிய சீக்கிரமே தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த 2 படங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும், அதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு சைடு பிரதீப் ரங்கநாதன் போயிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.